வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கான மெட்டீரியல்ஸ், நான் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 8 or 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். கொஞ்சம் பெரிய டிசைன், நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான டிசைன். ஒரு 2 டிசைன் உங்களுக்கு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா 3வது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போட்டுருவீங்க. இப்போ எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் டிசைன் கொஞ்சம் குழப்பம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டு நான் லாக் பண்ணுறேன். வீடியோவோட சேர்ந்தே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 3 செயின் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். திருப்பி 3 செயின் போட்டு கிளாத்தோட லாக் பண்ணியிருக்கேன். இது 2வது கேப். ஓகேங்களா? ஸோ 2 கேப் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டே உங்களுக்கு குச்சுக்கு வேணும்னா ஏற்கனவே ஒன்று போட்டுக்கோங்க. இப்போது 5 செயின்ஸ் போடுறேன். 5 செயின் போட்டு டபுள் க்ரோஷாக்கு சுற்றுற மாதிரி சுற்றி கீழே அந்த கேப்பில் நம்ம ஏற்கனவே கிளாத் லாக் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல உள்ள விட்டு நம்ம டபுள் க்ரோஷா போட்டு கிளாத்தோட லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செகண்ட் லேயரில் அந்த கேப் கொடுக்கறதுக்கு பதில் இப்போவே நம்ம கேப் கொடுத்த மாதிரி ஆயிரும். திருப்பி 3 செயின் போட்டு கிளாத்தோட லாக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும், ஒரு 5 செயின் கேப் கிடைக்கும். நம்ம எப்பயுமே இதை அடுத்த லேயரில் தான் போடுவோம். இப்போ ஒரே லேயரில் போடுறதுக்கு கற்றுக்கிட்டோம். இப்போ 2 செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 5 செயின் கேப் இருக்குல்லையே, அந்த இடத்துல 4 டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். 4 டபுள் க்ரோஷா கிளாத்தை டர்ன் பண்ணிட்டு போடுறீங்க. இது அடிக்கடி டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக என் கூடையே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 4 டிசி போட்டாச்சு இல்லையா? இப்போ திருப்பி 5 செயின் போடணும். 5 செயின் போட்டுட்டு கிளாத்தை டர்ன் பண்ணுறீங்க இல்லையா? டர்ன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 டிசி போட்டதுக்கும் கிளாத்தை லாக் பண்ண இடத்துலையும் நடுவில் ஒரு கேப் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கேப்பில் திருப்பி 4 டிசி போட போகிறீங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல 4 டிசி போட்டுடலாம். இப்போ 4 டிசி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் 2 செயின் போட்டு கிளாத்தோட லாக் பண்ண போகிறோம். செயின் போட்டுட்டு கிளாத்தில் லாக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டபுள் க்ரோஷா போட்டு ஏற்கனவே ஏற்கனவே கிளாத் லாக் பண்ண இடத்துல இதெல்லாம் அப்படியே ஒரே சிங்கிளாக நம்ம போடுறதுனால இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். லேயர் வைஸ் போடாமல் டபுள் க்ரோஷா போட்டு அப்படியே நம்ம கிளாத்தில் லாக் பண்ணிடுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதுவே ஒரு குட்டி டிசைன். இந்த ட்ரையாங்கிளே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவே ஒரு டிசைனாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளாத்தில் லாக் பண்ணியாச்சு. திருப்பி 2 செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அந்த 2 செயின் போட்டு லாக் பண்ணோம்ல, அந்த கேப்பில் திருப்பி 4 டிசி போட்டுக்கோங்க. அந்த 2 செயின் போட்டு நம்ம லாக் பண்ணுறதுக்கு காரணமே அந்த கேப்பில் நம்ம இன்னொரு 4 டிசி போடணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ 4 டிசி போட்டு லாக் பண்ணிவிட்டு திருப்பி 2 செயின் போட்டுக்கோங்க. திருப்பி இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே 2 செயின் போட்டுட்டு வந்தோம்ல, அந்த கேப் உங்களுக்கு கிடைக்கும். சென்டர் கேப் 5 செயின் போட்டுட்டு வந்த கேப்பு. அந்த கேப்பில் நம்ம திருப்பி 4 டிசி போட்டுக்கலாம். இது வெறும் 4 டிசி 2 செயின் 4 டிசி 2 செயின் தான் வரப்போகுது. எங்கே போடுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வீடியோவோடு ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 4 டிசி போட்டாச்சு. இப்போ திருப்பி கிளாத்தை டர்ன் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட போகிறோம். இப்போ திருப்பி 5 செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். இங்கே ஏற்கனவே 2 செயின் போட்ட ஒரு கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்பில் 4 டிசி போட்டுக்கலாம். 4 டைம்ஸ் டிசி போட்டுக்குவோம். டிசி போட்டுட்டு நம்ம கிளாத்தோட லாக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கேப் நம்ம ஏற்கனவே 2 செயின் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த கேப்லேயும் நம்ம போடணும். ஸோ இப்போ 2 செயின் போட்டுட்டு ஏற்கனவே அங்கே போட்டிருந்த கேப்பில் 4 தடவை திருப்பி டிசி போடணும்.
ஒவ்வொரு தடவையும் கிளாத்தை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 செயின் போட்டுட்டு நம்ம லாக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்பயும் பண்ணுவோம், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 2-3 தடவை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல 4 டிசி போட்டுட்டு 2 செயின் போட்டு தான் நம்ம வந்து லாக் பண்ணுவோம் கிளாத்தை. ஏன்னா இது வந்து அடுத்த தடவை அந்த 4 டிசி போடுறதுக்கான கேப்பு. இப்போ திருப்பி 2 செயின் போட்டுட்டு டபுள் குரோஷாக்கு சுற்றி நம்ம கிளாத் லாக் பண்ண இடத்துல உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்து டிசி போட்டுட்டு அப்படியே கிளாத்தோட லாக் பண்ணிடுவோம் இந்த கேப்பை. கரெக்டுங்களா? ஒவ்வொரு தடவையும் 4 டிசி போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு தான் நம்ம அதை கிளாத்தில் லாக் பண்ணுவோம். இப்போ திருப்பி 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிடலாம். டர்ன் பண்ணணும் இல்லையா நம்ம அடுத்த லேயர் போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு திருப்பி 2 செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு அங்கே ஏற்கனவே அந்த 2 செயின் போட்ட கேப்பில் நம்ம திருப்பி போட போகிறோம். கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேப்லேயும் அடுத்த லேயர் வரப்போகுது. 2 செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ 4 டிசி போடணும் அந்த கேப்பில். ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டு கிளாத்தோட லாக் பண்ண அந்த கேப்பில் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து திருப்பி 4 டிசி போடணும். ஃபஸ்ட் டைம் போடும்போது எவ்வளோ தூரம் திருப்புறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 2 தடவை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா சாரீ ஃபுல்லாக நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடலாம். திருப்பி 2 செயின் போட்டுட்டு திருப்பி ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் 4 டிசி, அடுத்த வர கேப்பில் 4 டிசி போடணும். இது வந்து அந்த டிப் வர வரைக்கும் நம்ம போட போகிறோம். டிப் வந்ததுக்கப்புறம் திருப்பி அப்படியே இறங்கிட போகிறோம் நம்ம. ஸோ லேயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து டிப்பு. இந்த டிப்பில் வந்து திருப்பி 2 செயின் போட்டுட்டு 4 டிசி போட போகிறோம். அந்த டிப் வந்து நம்ம 5 செயின் போட்ட டிப். அது அந்த கேப்பில் வந்து 4 டிசி போட்டுட்டு ஷார்ப்பு ட்ரையாங்கிளுக்கு அந்த ஷார்ப்பை கொண்டு வரணும் இல்லையா, ஸோ அதனால் 2 செயின் போட்டுட்டு திருப்பி அதே கேப்பில் திருப்பி 4 டிசி போட போகிறோம். திருப்பி இறங்க போகிறோம் நம்ம இந்த சைடு. இறங்கிக்கணும் வந்து இங்கே நம்ம ஆரம்பித்த சைடில் லாக் பண்ண போகிறோம். 2 செயின் போட்டுட்டு அதே 5 செயின் கேப்லேயே 4 டிசி திருப்பி போடுறோம். அதான் டிப்பு நமக்கு. ஸோ டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திருப்பி 2 செயின் போட்டுட்டு இருக்க கேப்பில் எல்லாத்தையும் நம்ம போட்டு வர போகிறோம். இந்த கேப்பில் திருப்பி போட போகிறோம். 4 செயின் போட்ட கேப்பில் திருப்பி 4 டிசி போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூஸாக வீடியோவை ஆன் பண்ணிகிட்டே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுத்த 3rd டைம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போட்டுடலாம். 2 செயின் போட்டு திருப்பி அடுத்த கேப்பில் 4 டிசி போட போகிறோம். ஃபைனல் கேப்பு நம்ம கரெக்டாக முடித்த இடம் அது. அந்த 2 செயின் போட்ட முடித்த இடம். திருப்பி 4 டிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். 4 டிசி போட்டு நம்ம எப்பயும் லாக் பண்ணுற மாதிரி 2 செயின் போடலாம். செயின் போட்டு நம்ம திருப்பி வந்து நம்ம ஏற்கனவே இது வந்து ஸ்டிச் பண்ண இடம், ஸ்டார்ட் பண்ண இடம், 2 கேப் ஸ்டார்ட் பண்ண இடம், அந்த இடத்துல கிளாத் லாக் பண்ண இடத்துல நம்ம லாக் பண்ணிடணும். இது வந்து ஸ்டார்டிங், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நம்ம வந்துட்டோம். திருப்பி 3 செயின் போட்டு அடுத்த இருக்க கிளாத் லாக்கில் லாக் பண்ணிடணும். ஸோ நம்மளோட ட்ரையாங்கிள் ஷேப் வந்து முடிஞ்சிருச்சு. திருப்பி ஒரு 3 செயின் போட்டு நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இடம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணுறோம். இதுவே உங்களுக்கு குச்சு வேணும் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது 2 கேப் இல்லாமல் 3 கேப்பில் ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது குச்சு வேணும் அப்படின்னா. இப்போ நம்ம வந்து கிராஸ் போட போகிறோம். ஸோ இப்போ ஒரு செயின் போட்டு ஒரு பீடு வச்சுட்டு கிளாத்தை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அந்த 3 செயின் போட்ட இடத்துல நம்ம கிராஸ் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு அந்த 4 டிசி போட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டிசி கிராஸ் போட போகிறோம்.
ஸோ 4 டிசி போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஒவ்வொரு டிசியோட ஸ்டார்டிங்கும் அடுத்து 4 டிசியோட எண்ட்லையும் நம்ம வந்து ஒரு டிசி போட்டு க்ராஸ் பண்ணி ஒரு செயின் போடலாம். திருப்பி அந்த டிசியோட எண்டில் நடுவில் இருக்க கேப்பில் வேண்டாம், டிசி மேலே மட்டும் போடலாம். செயின் போட்டு க்ராஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. திருப்பி இந்த 4 டிசியோட ஸ்டார்டிங். இதே மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு டிசி 4 டிசி மேலேயும் 2 தடவை வரும் உங்களுக்கு. டிப்பு வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். டிப்பில் மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா செயின் போடாமல் நம்ம போட போகிறோம். இப்போ எல்லாமே ஒரு க்ராஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா செயின் போடுவீங்க. ஏன்னா அந்த கேப்பை நம்ம வந்து சுருக்காமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. க்ராஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின். இப்போ இந்த டிப்பில் மட்டும் 3 தடவை போட போகிறீங்க. இந்த எண்டு செயினில், இந்த 4 செயின் எண்டில் ஒரு தடவை, திருப்பி அந்த 2 செயின் கேப்பில், திருப்பி அந்த 4 செயின் ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை. ஸோ 3 டைம்ஸ் மட்டும் அந்த இடத்துல போடுவீங்க, நடுவில் செயின் போடாமல். இப்போ முடிச்சாச்சு. இப்போ திருப்பி இறங்கி அதே மாதிரி நம்ம போட்டுட்டு வரணும். ஸ்டார்டிங்கில் எண்டில். ஸோ இதே மாதிரி 4 டிசியோட மேலே ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போது கீழே லாஸ்ட் ஒன் நம்ம போடணும். 2 செயின் கேப் இருக்கு இல்லையா, முடித்த இடத்துல அந்த இடத்துல ஒரு தடவை நம்ம க்ராஸ் போடணும். ஸோ ஒரு டிசி போட்டு அந்த ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு க்ராஸ் போட்டுடலாம் பீடு வச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அந்த சைடு வந்து 3 செயின் போட்டு க்ராஸ் பண்ணோம் அந்த இடத்துல. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்றதுனால. இப்போது திருப்பி வந்து கிளாத் லாக்குள்ளே உள்ளே விட்டு டபுள் க்ரோஷா போட்டுட்டு கிளாத்தில் லாக் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது திருப்பி 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணலாம். இந்த இடம் வந்து நமக்கு குச்சு கட்டுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டிசைனு நீட்டாக வரும் உங்களுக்கு. நல்ல ஒரு பெரிய இடத்த கவர் பண்ணும். உங்களுக்கு ஒரு சாரீ ஃபுல்லாக ஒரு 10 to 15 டைம்ஸ் போட்டால் கூட போதும். நடுவில் நிறைய கேப் விட்டு, நடுவில் இது பெரிய டிசைன்கிறதுனால 2 கேப் 3 கேப் விட்டு அட் அ டைம் நீங்கள் வந்து குச்சுவும் நீங்கள் அந்த இடத்துல கட்டி நல்லா தள்ளி இதை நீங்கள் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சிங்கிள் கேப் விட்டுருக்கேன் ஒவ்வொரு குச்சுவும். நீங்கள் நடுவில் வந்து 3 குச்சு கட்டுற அளவுக்கு கேப் விட்டு கொண்டு போகலாம். ஒரு 2 தடவை நீங்கள் போட்டிங்கன்னா சாரீ ஃபுல்லாக அடுத்து நீங்கள் வந்து பார்க்கவே வேண்டாம், கண்டினியூஸாக நீங்களே போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.